ஹாய் எபிக்ஸோரால் இருக்கிற இந்த பம்கின் சீட்ர நியூட்ரிஷேக் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணி விதை அதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமுக்ரா கிழங்கட பவுடர், அடுத்தது கொக்கோவா சரி கொக்கோவா விதைகள் விதையிட பவுடர், இது மூணுமே மிக்ஸ் ஆகி செய்யப்பட்டது தான் இந்த நியூட்ரிஷேக். இதில் வந்து மெக்னீசியம் இருக்கிறதால எங்களோட இதயத்துக்கு வந்து இதய இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைபர் நார் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கிறதால எங்களோட சமிபாடு அந்த விஷயத்தை வந்து உணவு சமிபாடை வந்து சீர்படுத்துது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்சியம், எங்களோட எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் இதில் கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அயன் இரும்பு சத்து, அதே மாதிரி ரத்தம் ஊறுறது நிறைய பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் காணாத பிரச்சனைகளாக இருக்கும். ஸோ ரத்தம் ஊறுறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து எங்களோட மசில்ஸ் எங்களோட சதைகள் வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அதோட உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் இதில் கிடைக்குது. சரியா? ஸோ இந்த நியூட்ரிஷேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாத குழந்தைகளில் தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் அனைவருமே பயன்படுத்த முடியும். ஓகே, ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்கா. சரியா? இப்போ நீங்கள் வேறு வேறு பானங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கீங்க. முக்கியமாக இந்த சஸ்டேஜன் எல்லாம் குடிக்கிறாக்கள் வந்து என்னத்துக்கு எனர்ஜிக்கு குடிப்பாங்க. ஆனால் அது எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலுக்கு தீமையாக தான் முடியுது. ஏன்னா நீங்கள் அதில் சுகர் ஆட் பண்ணுவீங்க, தேயிலை இதெல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே இருப்பீங்க, இல்லைங்களா? ஸோ அது உங்களுக்கு ஒரு பாதகமான முறையில் அமையுது. இது முழுக்க முழுக்க இயற்கையிலிருந்து தயாரிக்கப்பட்ட நியூட்ரிஷேக்ன்றதால எங்களுக்கு உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே சமயம் சின்ன பிள்ளைகள், அதாவது 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளோட மூளை வளர்ச்சி அடைகிற டைம்னு சொல்கிறாங்க. அதோட எலும்புகள் வளர்ச்சி அடைகிறது வந்து அந்த அந்த காலப்பகுதி தான். ஓகே. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன உணவு கொடுக்குறீங்களோ அதை பிள்ளையோட ஆரோக்கியத்துக்காக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் அவங்க படிக்கிற விஷயங்களுக்காக இருக்கலாம், அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த நியூட்ரிஷேக் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு சரியா, நியூட்ரிஷேக் எடுக்கலாம். அதாவது இந்த டீ கப் அளவு இருக்குது தண்ணி நோமலா 150 ml தண்ணியில் வந்து ஒரு கரண்டி நீங்கள் நியூட்ரிஷேக் போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். சீனி எல்லாம் போட தேவையில்ல, இதில் நேச்சுரலாக இனிப்பு இருக்குது. சரியா? நீங்கள் சீனி எதுவும் போட தேவையில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம். கூல் வாட்டர்லையும் இது ஒரு மில்க் ஷேக் மாதிரி குடிக்கலாம். ஆனால் கூல் வாட்டர் வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ஆரோக்கியம் இல்லை, அது எங்கள் உடலுக்கு கூடாது. அதனால தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் இதை வந்து 2 விதமாகவும் பயன்படுத்தலாம். சுடுதண்ணிலையும் போட்டு குடிக்கலாம், கூல் வாட்டர்லையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி நியூட்ரிஷேக் மாதிரி மில்க் ஷேக்கள் மாதிரி குடிக்கலாம். பட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எதுன்னு சொன்னால், நாங்கள் நார்மலாக டீ குடிக்கிற மாதிரி சூடான தண்ணியில் குடிக்கிறது தான். ஏன்னா எங்களுக்கு கூல் வாட்டர் வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லை உடலுக்கு. சரியா? ஓகே. சின்ன பிள்ளைகளோட இந்த மூளை வளர்ச்சிக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக டெய்லி வேலை செய்கிறாக்கள், எப்பயுமே ஒரு மாதிரி டயர்டான ஃபீலில் இருக்கிறாக்களும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். பொதுவாகவே எல்லாருமே இப்போ டீயை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த டீக்கு பதிலாக எடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு பானம்னு சொன்னால் இந்த நியூட்ரிஷேக்கை நாங்கள் எல்லாருமே எடுக்கலாம். மற்றது வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறாக்களுக்கு கூட இது நீங்கள் கண்டினியூவாக எடுத்து வரலாம். சரியா? ஓகே. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொன்னால், நாங்கள் காலையிலையும் அதே மாதிரி ஈவினிங் டைம் நீங்கள் டீ குடிக்கிற டைமை வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த